என்னத்தை சொல்கிறது, பொண்ணா பிறந்ததுக்கு எந்திரிச்சு உக்காடுறா, எடுவட்டவளே எந்திரிச்சு உக்கார் ப்ளீஸ் ப்ளீஸ். எந்திரிச்சு உக்காரியா. வந்தது இப்படி படுத்தேன்னு இந்த வர்ற தவுசர் போட்டிருக்கானா இல்லையாடா, எந்திரிச்சு உக்காரியா, வெதரை விழுந்துக்கிட்டு கடிக்கவா. எவ்வளோ ரப்பு இருந்தா சார்பா வை. அதில் என்னத்தை சொல்கிறது, பொண்ணா பிறந்ததுக்கு ஒரு மண்ணா கூட வந்துருக்கலாம், கருப்பாயிரணும் இல்லை மண்ணா பிறந்திருக்கலாம். நீங்கள் சொன்னது மாதிரி 4 பேர் உழுதாக தண்ணி வாய்ச்சிருப்பாங்க. ஆனால் எதில் வயக்காட்டில் தான்டா முண்டை. என்னத்தை சொல்ல, இந்த நாடகத்திலேயே பரவாயில்ல, என்னை பார்த்தா ஆத்தா மாருக என்னை பார்க்குறதுக்காகவே இருக்கீங்க. ஒரு சில ஊர்கள்லாம் 12:30 மணி தான் எந்திரிச்சு போயிடுறது. அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் கிடக்கிற மண்ணையும் வலிச்சு அள்ளிட்டு போயிடுறது பாத்ரூம் பூசுறதுக்காகன்ட்டு. இன்றைக்கி நம்ம ஊரில் பரவாயில்ல, இருப்பையில்லாத விடிகிற வரைக்குமா. சரித்தா சரித்தா, உங்களை நம்பித்தேன்னா அங்கே வந்திருக்கோம். நீங்கள் வாட்டுக்கு பாதியில் எங்களை ஒத்தையில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1க்கு 2க்கு போகிறதுக்கு பயந்து கிடக்கு. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் பின்னாடி பயமில்லாமல் போயிட்டு வரோம். பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணாத்தா, நெசமாக தானா. இப்போதைக்கு நல்லாத்தான் இருப்பேன். காலையில் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்டா, வீரவாண்டி நகரில் சாணி விறக்க கூட கூப்பிட மாட்டேங்க. முகர லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கு. ஆனால் என்னத்தை சொல்ல, இந்த நாடகத்திலேயே என்னத்தா தங்கச்சி ஆத்தாடி இருக்கிற கண்ணு ஊரம் போயிடுச்சு. அவ்வளோ அழகாவா இருக்கேன். பரவாயில்ல, என் தங்கச்சி பார்த்து இப்படி இது பண்ணுதுன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுதா இல்லை நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லுதான்னு தெரியலை. நல்லா இருக்கேன்னு சொல்லுது. சரித்தா, ரொம்ப சந்தோஷம்தான். நல்லாத்தான் இருப்பேன். என்ன காரணம், சேர்க்குறத சேர்த்துருக்கு 3 தடவை அப்பம் பார்த்துருக்கேன். எனக்கு தேன் தெரியும் பூசுறத பூசி. ஆனால் இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்கிறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். ஆனால் ஆம்பளை ஆளுக பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவுது, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்குனா 4 கொக்கி மசரும் பட்டாருன்னு பிடுங்குது. ஊக்க குத்திட்டு வந்தால் ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. அதுக்கு பிதுக்கு மருந்து ஓட்டு ஆட்டுறதுக்கு 8 நாள் ஆகுது. எவ்வளோ சிரமப்பட்டு துன்பப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த காசை வாங்க நான் படுற வாடு எனக்கு தேன்னு தெரியும். என்ன பூ, நீ ஏதாவது மை செட்டு போட வந்து அம்மாள் தானே, மை செட்டு போடுற ஆள் என்னை ஒரு மாதிரியாக நோங்குறானே. அந்த என் மாமன்ட்ட கேளு, தெரியும் விவரம். பார்க்குறதுக்கு பொம்பளை மாதிரியே தான் இருப்பேன். கருப்பு சட்டை உன் கவனத்துக்கு தான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கு பொம்பளை மாதிரி தான் இருப்பேன். 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை. உன் வேட்டிக்குள்ளே என்ன கிடக்கோ அதுதான் இங்கேயும் கிடக்கு. கிட்டி அடிச்சுத்தேன் விளாட்னு டிங்கா டிங்கா டிங்கா. திவாகர் நம்ம சொந்தக்கார பாய் தானே. ஆமாம், திவாகர் மாமா உங்களுக்குத்தான் என் ஜாமா. என்ன பண்ண போகிறார், விளக்கு ஏற்றிட்டாலும் அப்படியே இருக்கும். சரி சரி, ஏன்னா இப்படித்தான் நிறையா ஊர்களில் பொம்பளை நினச்சே ஒரு சில ஊர்களில் பின்னாடி வந்துடுவாங்க. அன்றைக்கெலாம் ஒரு ஊரில் ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஒரு ஆள் பின்னாடி வந்துட்டான், ஒரு நம்பரை கொடுத்துட்டு போனேன். சரி, நம்ம எது நாடகங்கிடம் பேசுகிறதுக்கே நம்பர் கேட்குறேன் போலன்ட்டு நானும் நம்பரை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்பரை எழுதி கொடுத்துட்டு வந்து 1 மாதமாக அடிச்சிருந்திருக்கேன். நான் எழுதி கொடுத்தது முண்டைக்கு 9 நம்பர்த்தை எழுதி கொடுத்தேன். 9 நம்பரை 1 மாதம் அடிச்சிருக்கு. இது யாரு, என்ன பூ ஐயா, முனிவேரா, முனிவேறு அடிவேருன்ட்டு உக்காருங்க பூ. எனக்கு உள்ள வேக்காட்டு பஸ்ஸில் உனக்கு பகுமானமாக இருக்கு. நான் வேறு விஜயகுமார் மை செட்டு நம்ம செட்டு தான் சொல்ல தேவையில்லை. பழைய காலத்து செட்டு, இன்னமும் எத்தனை வருஷம் ஆனாலும் பேர் மக்காது. அப்படி ஒரு பேர் போன ஒரு செட்டு. அந்த மை செட்டில் நாங்கள்லாம் வந்து பாடுறோம் பேசுகிறோம்னா பெருமைக்குரிய விஷயம். சாமான்கள்லாம் தரமாக வச்சுருப்பாங்க அப்போ இருந்தே. ஆனால் இந்த லைட்டை ஏன் இவ்வளோ பவராக கட்டினேன்ட்டு எனக்கு எரிச்ச மசிராக இருக்குது. நான் உள்ளே 2 துண்டை வச்சதுக்கும் நீ 1க்கு 4 லைட்டை கட்டினதுக்கு எனக்கு எரிச்ச மசிராத்தியாக இருக்குது. நான் எவ்வளோ சிரமந்தேன் படுறது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு நானும் ஒரு கல்யாணம் முடித்தேன். 400 கல்யாணம் முடித்து எத்தனை தையல் போடுறது.
என்ன 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 கேட்டீங்க? முனிவேறு என்ன கேட்டீங்க? நீ முனிவரா இல்லை லேசா பொட்டவரிக்கு முண்டையா? ஒரு மாதிரியா நீ போட்டு நோங்குறியே. உக்காரு பூ உக்காரு. உனக்கு பேத்தியா வேணும்? நான் பேத்தியாலேயே நீ தொங்காசு போட தர்றியே. நோ என்னத்த சொல்ல. இந்த நாடகத்தில் நான் எவ்வளோ அவமானந்தேன் படுறது. ஆண்டவா ஆண்டவா, நான் என்னம்பே ஏதும்பே. இன்னி இடத்துல யாரை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு போக வேண்டேன். எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். கொத்தனாரு? ஆமாம். அவர் தான் கம்பு பெருசாக வச்சுருப்பார். மட்டை கம்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு இதுலேயே தேய்ப்பார் மணி அடிச்சு பழகிய. இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் 1200 1300 வரைக்கும் போயிடுச்சு. 1500? ஆமாம். நீங்கள் உட்காந்து 1300 வரைக்கும் போயிடுச்சு. எப்படினாலும் குடும்பத்தில் வச்சு கட்டி காப்பாற்றிடுவான்னு நினச்சி அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி முதல்வருக்கு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். சொம்பு பாலோட ஓரேன். அவன் ஒரு பழத்தோடு இருக்கக்கூடாது. உள்ளே ஓரேன் முதலரு வரையில் உட்காந்துருக்கான் பாருங்கள். எடுவட்ட வய 2 சாந்து தட்டு நிறையா கலவையை கலக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். இதை எதுக்குடா இங்கே வச்சுருக்கேன்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, வெளியில் போனேன்னா சந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். 1200 சம்பளம் வாங்குகிறேன். உனக்காக ரேட்டை குறைச்சிக்கிறேன், என்கிட்டாவது ஓட்டைக்கிட்ட இருந்தால் காமி பூசுகிறோம்ட்டான். எனக்கு உசுரே போயிடுச்சு. இவன் வாட்டுக்கு ஊட சல்லிய கிள்ளியே போட்டு இருத்திட்டானா. 2வது ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு சிரமப்படணும். தங்கச்சி என்னதான் நீ சிரிக்கிறியா? நீ கேள்வி பண்ணுறியா? ரொம்ப அதிசய போலாக்கா சிரிக்கிறாது தங்கச்சி. ஏதா அப்படி சிரிக்காத அண்ணந்தே. என்னை பார்க்கல உங்களுக்கு எப்படித்தான் இருக்கு? பொத்திக்கத்தா? ஆமாம் பொத்திக்க. அவன் வேணாம்ட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு, மாமா என் கதையை கேளுங்க. அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். அவர் யார் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சர் கடைக்கார். இன்றைக்கி ஒரு 2 வீலருக்கு பைக்குக்கு பஞ்சர் ஓட்டினாலும் 120 ரூபா 140 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ரேட்டு பூரா ஏறி போச்சு. எப்படினாலும் 10 பஞ்சர் ஒட்டியாவது குடும்பத்தை வச்சு கத்தி காப்பாற்றிடுவான்னு நினச்சி அவனை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடைக்காரன்ட்ட முதல்வருக்கு போயில ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். சொம்பு பாலோட ஓரை. அவனாவது ஒரு பழத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு முதலரு வரைன்னா என்னென்ன இருக்கணும்? பால், பழம், ஸ்வீட்டு, காரம், பூவு, இதுகெல்லாம் இருந்தாத்தான் ஒரு முதலரு வர. சரக்கா ஏண்டா எடுவட்ட தூமியை குடிக்கி. நீ சாராயம் குடிக்கிறதுலே இருப்பான். இதெல்லாம் இருந்தாத்தான் முதலரு வர. ஆனால் உள்ளே வர இந்த பஞ்சர் கடைக்கார எடுவட்டவை முதலரு வரையில் என்ன வச்சுருந்தேன் தெரியுமா? நல்லா 16க்கு 17 பானரு, தேப்பு கட்டை, சொல்யூஷன் டியூப்பு, 2 வட்டை நிறையா தண்ணி வேற வச்சுருந்தேன். இது எதுக்கு அந்த வட்டையில் தண்ணி வச்சுருக்கேன் கேட்டேன். கேட்டு வாயை கூட மூடலாம். அப்படியே என்னை தூக்கி முழு வட்டை தண்ணிக்குள்ளே உட்கார வச்சுட்டியா. வச்ச நேரம் என்னை பிடிச்ச காலக்கரக அங்கேயும் போய் விடலை. அவன் வட்டையில் உட்கார வச்ச நேரம் தன்னறியாமல் குசு போட்டு தொலைஞ்சிட்டேன். ஆத்தாடி ஓட்டை பெருசாக இருக்குன்னு 2 காலை அகட்டிக்கிட்டு இந்த தண்டி ஆணிக்கட்டி எடுத்துக்கிட்டு வரட்டுன்னு தேய்ச்சி சரியான லாரி டீப்பா போட்டு ஒட்டி விட்டான். இப்போ மோளவும் முடியலை, வேளவும் முடியல. வெளியே சொன்னால் வேதனை. அவனு வேணாம்ட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மை செட்டில் ஆப்ரேட் பண்ணுற கருப்பு சட்டை திவாகர். ஆமாம், திவாகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கலையாக இருக்கீங்க. இப்படி ஆனால் எடுவட்டவைய குளிக்க மாட்டேன். ஒரு வாரமாக உழைப்பாளி வந்து வீட்டுக்கு போயில குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குண்டி கழுவிடுவில்ல? சரி. ஆமாம், நாங்களாம் இன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். நான் வந்துட்டேன், என் தோழிமா வந்திருப்பா, எங்கள் வள்ளியம்மா வந்திருப்பாங்க. இந்த பஸ்ஸு 1:30க்கு எடுப்பாங்க போல, இப்போ தான் தெரியுது. நான் கூட 12:30க்கு போகிற வண்டி நினச்சேன். இலை எடுவட்டவளே, இவன் குண்டியை பிடிச்ச அமுக்குறாண்டா. ஆனால் அந்த ஆல்ரவுண்டுக்காரனுக்கு எவ்வளோ ரப்புண்டு பார்த்தீங்களா? பொம்பளை வந்தாலும் விட மாட்டாங்க, பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டான். ஏய்
பூரா பேத்தே விளக்க மாதிரி பிஞ்சு ஒழுக்கமா உட்காருங்கடா. அடியே தோழிமா. தோழி அம்மா வாடி. பெரிய சிலுக்கு. அடியே சொல்லுடி. தோழிமா. சொல்லுடி. நல்லா இருக்கியா? நான் இன்னும் பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தா வரேன். விளக்கமாறு திவாகர் நோ இது அடுத்தையும் போட்டாட்டிட்டா இன்னும் 2.5 மணி நேரத்துக்கு வச்சு பொழப்பு. அவ உன்னைய நோங்குறா, நீ என்னைய நோங்குறியாம்ட. திவானு உன்னைய பேன் பார்க்க தர்றான். நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன்டி. அடியே சொல்லுடி. அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? என்னைய காட்டு காவல் போக சொன்னார். உன்ட்ட வந்தாரா? அப்பா வந்த கதையை ஏன்டி கேக்குற? ஏண்டி அழுகுற? அப்பா மிந்தி மாதிரி எல்லாம் இல்லடி. ஏண்டி? நேத்து கூட வந்தாரு. வர வர டவர் கிடைக்கலைங்கிறாரு. அவர் வயசாயிருச்சுல்ல. வயசாகி போச்சு, காலு கையெல்லாம் வேலை செய்யலைங்கிறாரு. ஆமா. ஆனா அடியே அதனாலதான் நம்மள வேலை செய்ய வச்சிருக்காரு. என்ன வேலை? எல்லா வேலையும் பாப்பா. எல்லா வேலையுமே. எல்லா வேலையும் பாப்ப. முந்தா நாள்ல உங்க அப்பாவுக்கு அப்படி சமையல் பண்ணி கொடுத்தேன். என்ன சமையல்? முந்தா நாள் லெமன் சாதம் கேட்டாரு. எலும்பச்சம்பளம் 15 ரூபாய்க்கு 2 எலும்பச்சம்பளம் வாங்கி லெமன் சாதம், கடுகு, பட்டை வத்தல் எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டு என்னைய பாராட்டினார். பட்டை தூளா? பட்டை வத்த. நேத்து தயிர் சாதம் கேட்டார். சரி. எங்க வீட்டுல 10 பசு மாடு இருக்குல்ல, நல்ல மாடா பார்த்து பாலை கறந்து தயிரை கடைஞ்சு தயிர் சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டு என்னைய பாராட்டினார். சரி. அதே போல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். அந்த ஐர குஞ்சு மாமே உன்னை தலையாடிட்டே இருக்காரு, கூப்பிடுறாரு வா வான்னு. ஐர குஞ்சு மாமேன்னு அது இந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன். அதே இந்த வாயில மென்னுகிட்டே இருக்க, என்ன முழுங்கல போல. 4 மணியை போல சொல்றத கேள்வி சொல்லுடி. ஒரு 4 மணியை போல ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்கிறாரு, என்னன்னு? நீ எல்லா சாப்பாடும் நல்லா சமைக்கிற, சரி, எனக்காக கொஞ்சம் புளி சாதம் கிண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். கிண்டி கொடுத்தியா? புளிச்சோறு கேட்டதும் மனுஷன் ஆசையா கேக்குறாரு. அவர் கிண்டி கொடுக்காம எப்படி இருக்கிறதுன்னு கேட்டு படக்குன்னு புளித்தி கிண்டி புளிய ஊத்தி கிண்டி புளி சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டாரு. இப்ப கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போயிருக்காரு. நான் வந்துட்டு நீ வந்துட்டேன். அம்மாவை கூப்பிடணும். அம்மாவை கூப்பிடுமா? அப்படி கூப்பிடக்கூடாது, நான் சொல்ற மாதிரி கூப்பிடு. அம்மா. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற மாடு மாதிரியே இருக்குடி. அம்மா வாங்கம்மா. அம்மா செல்வங்களும் பெற்று அம்மா வணக்கம்மா, பெருவாழ்வு வாழ வேண்டும். நன்றி அம்மா.
அப்புறம் எனக்கு முன்பதாகவே வந்து விட்டீர்களா? ஆமாங்கம்மா, நான் வந்து ஒரு அப்பா டைம் என்ன சொல்லி அனுப்புனாரு உங்களுக்குலாம்? அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போக சொல்லி. கண்ணும் கருத்துமாக காவல் புரிய வேண்டும் என்று தெரிவித்தார்கள் அல்லவா? ஆமாங்கம்மா. அதன்படி காவல் இருக்க வேண்டும். சரிங்கம்மா, நான் இதுவரை காட்டுக்கு போனதே இல்லைங்கம்மா. ஆமா, என்னங்கம்மா? உனக்கு மட்டும் டெய்லர் எங்கடி இருக்கிறாரு? ஏம்மா அப்படி கேட்குறீங்க? இப்படியெல்லாம் ஒரு அழகா ஜாக்கெட் தச்சு அழகுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க. என்ன காரணமடி? கரெக்டாக சிவகங்கை ரிங் ரோட்டில் இறங்கி நடந்தே வந்தேன். ஏன் கேளுமா? கருப்பாயிரணி முக்கில் ஒரு வீட்டில் கொடியில் இறந்து எடுத்துட்டு வந்தேன். ஏய், திருடினியா? நல்லா இருக்குமான்னு நினச்சிட்டே எடுத்தேன். ஆனால் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, சந்தோஷமா? நல்லா இருக்கிறீ. சரிங்கம்மா. சிறப்பா இருக்கிற. சரிங்கம்மா. அழகா இருக்கிற. உன்னுடைய அழகுக்கு நீ தாண்டி நிகரு. என் அழகை நீங்க தான் வச்சுக்கோங்க. ஏண்டி? அழகா இருந்து என்ன செய்ய? ஏன் அழகா படைச்ச ஆண்டவே. என்னாச்சு? அழகா படைச்ச ஆண்டவே. அடி அழுகாதடி. அழகா படைச்ச ஆண்டவே. ஐயோ, இந்த ஆண்டவனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய தண்டனையா? எனக்கு முடுக்கான சுலகத்தானமா படைக்க விட்டுட்டியா? ஆனா எனக்கு சுலக படைக்கல. உனக்கு படைச்சும் புரேசனம் இல்லாம இருக்கடி. திவானு உனைய நோங்குறாண்டி. ஏய் அம்மா, பரவாயில்லடி, நன்றாக பேசுகிறாய். ஆமாங்கம்மா. நீ திறமசாலிதான், சரிங்கம்மா. கெட்டிக்காரிதான். உங்களோட சேரையில் பூவோட சேர்ந்த நாரும் மலரும் சொல்லியிருக்காங்களாம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. சரிங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது காவலுக்கு செல்ல வேண்டும். போகணும். பார்த்தீர்களா? பார்த்தேம்மா. இந்த குறிஞ்சி நிலத்தில் எப்படி அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடை மலர்கள் கொட்டிய அழகு. அழகு கொஞ்சமா நஞ்சமா ஓடி வர நீரூற்றை பார்க்கும் பொழுது என் மனது எப்படி எல்லாம் கொள்ளை கொள்கிறது தெரியும்? எப்படிமா இருக்கு? எப்படி உங்களுக்கு இருக்கிறது? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக இருக்கிறது. இவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு எல்லாமே ஒரே அர்த்தம் தாண்டி. சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே ஒரே அனைத்தும் ஒன்றுதான். ஒன்றுதான். ஆமாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது முத்து முத்தா பச்சரிசி வச்சது போல பல்வரிசை தொட்டு புட்டா பின்னரசி விட்டது ஏனி மனசே எமாந்து பட்டு தடுத்து ராசா இவனு பூத்து கொடுக்குது ரோசா எமாந்து பட்டு தடுத்து ராசா கொடுக்குது ரோசா அழகுயிலே விளையாடு மயிலே நேரம் எடுத்து பாட்டு பாடு மயிலே உணவனே கண்டுபட்டா உள்ளத்தில் ஏதோ வசமுகம் ஏலம் கோயிலே இளமர ஒயிலே அருளம் பாடும் ஒன்னமே ஒயிலே வாழ வாழ கூறுதே பொன்மானே வரேனே மாமே நானே தின்னக்கட தின்னக்கட உங்களுக்கா கண்டுபுட்டா உள்ளத்தில் ஏதோ பாசமுகம் உங்களுக்கா கண்டுகிட்டா ஓடுது பாரு தேசமெங்கும் பூரண உலகம் என்ன இப்போது நம்ம சேர்ந்தா போது எப்போது பூரண உலகம் என்ன இப்போது நம்ம சேர்ந்தா போது எப்போது பாடக்குயிலே விளையாடு மயிலே மேடை இருக்கு பாட்டு பாடும் மயிலே விட்டகுர தொண்டகுர ஒன்றுக்குள் ஒன்றாக தெரிச்சு ஏலேல கோயிலே இளமர மயிலே ஆழம் பாடும் வண்ணமே ஒயிலே மனதவள குருதி மாறி வரேனே மாமே நானே மனதவள குருதி மாறி வரேனே மாமே நானே அடியே போவோமா? நேரம் ஆயிடுச்சு, அதனால அப்பா வரதுக்குள்ள நம்ம போகணும். ஆளோலம் சோ சோ சோ